Hello guys, good evening. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன RRB PO அண்ட் RRB கிளர்க் அதோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அது வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு ஒரு டீட்டெயிலான வீடியோ மட்டும் தான் பார்க்க போறோம். இதுல வந்து என்ன டாபிக் இருக்கு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதுல ஒன்லி அப்ளை மட்டும் தான், ஓகேவா? இதுல வந்து என்னோட டீடைல்ஸ் வந்து போட்டு ஃப்ரம் த பிகினிங், அதாவது எப்படி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, அகைன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து வச்சு நான் வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ள போயிட்டு என்னோட அடிஷனல் டீடைல்ஸ் வந்து நான் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்டையரா நம்ம பார்க்க போறோம். இன்க்ளூடிங் பேமெண்ட் என்டையரா கடைசியில வரும் தெரியுமா, நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்னு வரும்ல, அது வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ புதுசா யாருமே வந்து அப்ளை பண்ண தெரியல, இல்ல வந்து புதுசா டவுட் இருக்கு, இதே மாதிரி ஒரு ஒரு ரீசெண்டா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வந்தாங்க. என்னன்னா, ஒரு புதுசா இந்த வெப்கேம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா வந்து அகைன் நம்ம போட்டோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி ஒண்ணு நம்ம வந்து ஒரு போட்டோ அப்லோட் பண்ணுவோம். அது இல்லாம வெப்கேம் போட்டு நம்ம வந்து அப்லோட் பண்றது ஒண்ணு இருக்கு. சோ அது என்டையர் டீடைல் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா, எடுத்த உடனே நான் ஒரு நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளோட நோட்டிபிகேஷன் இருக்குல்ல, ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இதுலயே நம்ம டீடைலா கொடுத்திருக்காங்க. கால் நம்பர் எம் வந்தோம்னா எம்ல வந்து ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்ற ஒரு காலம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் அதை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து அதோட டீடைல்ஸ் இருக்கு. என்ன இருக்குன்னா, என்ன வெப்சைட்ல போட்டு அப்ளை பண்றது, IBPS.in. ஸோ அந்த லிங்கை நான் கிளிக் பண்றேன். டைரக்டா ரீலோட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பேஜுக்கு என்ன வந்து டைரக்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்கை நான் வந்து கிளிக் பண்றேன். என்னன்னா 13th RRB. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கேல் 1 மட்டும் தான் எலிஜிபிள். ஸ்கேல் 2 அண்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அவங்க வந்து அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணணும், ஓகேவா? சரி, நான் வந்து ஸ்கேல் 1 மட்டும் அப்ளை பண்றேன். ஸ்கேல் 1 அப்ளை பண்ணும்போது நம்மளோட டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்படிதான் ஃபுல்லா ப்ரொஜெக்ட் ஆகும். இதுல வந்து எனக்கு வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து இல்ல. நான் என்ன பண்றேன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ வந்து கிளிக் பண்றேன். என்ன அகைன் இன்னொரு பேஜுக்கு கூட்டு போகுது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம், கன்ஃபார்ம் நேம் எல்லாமே கிளிக் பண்ணிருக்காங்க, ஓகேவா? கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம்ன்றது வந்து எதை பேஸ் பண்ணி நான் வந்து கொடுக்கறது? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்னோட ஆதார் கார்டு இல்ல பேன் கார்டு வந்து பேஸ் பண்ணி கொடுக்கணுமா, இல்ல வந்து SSLC மார்க் ஷீட் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி கொடுக்கணுமான்னு இருக்கும். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன்ல கிளியரா போட்டிருப்பாங்க. ஏன்னா SSLCல வந்து என்ன இருக்கோ, அதோட 10th ஸ்டாண்டர்ட்ல நம்மளுக்கு வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்கோமோ அதுதான் நம்ம வந்து கொடுக்கணும். அதனால நேம் நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டையராவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து என்னோட நேம் வந்து அருண்குமார், ஓகேவா? ஸோ அருண்குமார் நான் வந்து போடும்போது அருண் தனியா, குமார் தனியா வரணுமா, இல்ல வந்து அருண்குமார் ஒன்னா தான் போடணுமா அப்படின்னு பார்த்தா, நீங்க அந்த டீடைல்ஸ் வந்து எல்லாமே உங்களோட SSLC மார்க் ஷீட்ல வந்து இருக்கும், ஓகேவா? சரி, நான் ஃபர்ஸ்ட் நேம்ல அருண்குமார் நான் போட்டேன். செகண்ட் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன கேட்கறாங்க, கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் கேட்கறாங்க. ஸோ அகைன் நான் வந்து அருண்குமார் டைப் பண்றேன். தென் லாஸ்ட் நேம்ல வந்து என்னோட இனிஷியல். ஸோ இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் நேம் காட்டுதுல, என்னோட டாக்குமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது SSLC மார்க் ஷீட் பேஸ் பண்ணி என்னோட டாக்குமெண்ட்ஸ்ல அருண்குமார் கே இப்படிதான் இருக்கும். தென் மொபைல் நம்பர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு பின்னாடி போறதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, அருண்குமார் கேன்னு கொடுத்துருக்கேன். என்னோட பேன் கார்டு, ஆதார் கார்டுல வந்து வேற நேம் இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மாத்தணும் அப்படின்னா நீங்க இமீடியட்டா மாத்திடலாம். ஆதார் கார்டுல வந்து வேணும்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 50 ருபீஸ்ல வந்து மாத்தி கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு லாஸ்ட்ல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப வந்து எந்த ஒரு அலைச்சலும் இல்லாம நம்ம முடிச்சிடலாம் ஈஸியா. சரி, என்னோட மொபைல் நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் போடுறேன். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர்ல உங்களோட பேரண்டோட நம்பர் ஆர் பிரதர் சிப்லிங்ஸ் நம்பர் வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஸ்மால் லெட்டர் மட்டும் தான். மெயில் ஐடி போட்டாச்சு. யாகுவா, ஜிமெயிலா, நீங்க வந்து என்னவோ நீங்க அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்டையரான மெயில் ஐடி வந்து கரெக்டா கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒன்னு மிஸ் பண்ணா கூட கரெக்டான டீடைல்ஸ் நம்மளுக்கு வந்து சேராது, ஓகேவா? சரி, செக்யூரிட்டி பின் வந்து கேக்குது, அதுவும் நான் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னோட டீடைல்ஸ் வந்து கரெக்டா போட்டிருக்கேனா, ஓகே, நேம் போட்டாச்சு, லாஸ்ட் நேம் போட்டாச்சு, ஃபோன் நம்பர் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணியாச்சு, ஓகே டன். ஒன் மோர் எரர் அப்படின்னு காட்டுது. இன்வேலிட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நேம். அப்போ இன்வேலிட் ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஒன்னு கொடுத்துருக்கேன், ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஒன்னு கொடுத்துருக்கேன், ரிமூவ் பண்ணியாச்சு, ஓகேவா? மேல வந்து பார்க்கும்போது என்ன காமிச்சதுன்னா, இந்த இடத்துல
இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருந்தேன், இப்படி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணவே தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபீல்ட் வந்து கிளியர் ஆச்சு. சரி. பேஜ் என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே என்னோட மொபைல் நம்பருக்கு என்னோட மொபைல் நம்பருக்கு அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் என்னது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகே டன். இப்போ என்ன கேக்குறாங்க இந்த பேஜ்ல? ஸ்கேன் போட்டோகிராஃப் வந்தேன்னு கேக்குறாங்களா? ஸ்கேன் போட்டோகிராஃப் தான் கேண்டிடேட் கேக்குறாங்களா? நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த ஸ்கேன் போட்டோகிராஃப் குடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு டீடைல் வந்து சொல்லணும்னு விரும்புறேன். இது வந்து என்னன்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன்ல குடுத்த மாதிரி அப்ளை பண்ணணும்ல. இப்போ அந்த போட்டோகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு பிக்சல்ல வந்து இருக்கணும், அது வந்து எவ்வளவு சைஸ்ல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் என்டையரா நமக்கு தெரியணும்ல. நம்ம எங்கேயுமே போய் தேடணும்னு அவசியமே இல்ல. நோட்டிஃபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அந்த ஆன்லைன்ல அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு ஆஃப்டர் இந்த வேகன்சி கீழ வந்தீங்கன்னா நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்கும் தனியாவே. இங்க இருக்கு பாருங்க. அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கைட்லைன்ஸ் குடுத்திருக்காங்க. போட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் பிரிண்ட் குடுத்திருக்காங்களா? போட்டோகிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன இருக்கணும்னா, அரவுண்ட் இது வந்து 20ல இருந்து 50 கேபி இருக்கணும். அரவுண்ட் 20ல இருந்து 50 கேபி இருக்கணும். என்னோட போட்டோகிராஃப் வந்து ஸ்கேன் பண்ணி ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட போட்டோ நான் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதே மாரி உங்களோட எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து கரெக்ட்டா இல்லன்னா, இப்போ வந்து நேம் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா குடுக்கணும். சொல்லப்போனா வந்து அந்த பிக் அப்படின்ற மாரி நீங்க வந்து குடுத்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து கேப்சர்ன்னு கேக்குதா? வெப் கேம் எதுவா இருந்தாலும் குடுக்கலாம். இது வந்து புதுசா ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட கேப்சர் பண்ண ஃபோட்டோவ நான் வந்து போட்டுட்டேன். தென் என்னோட ஃபோட்டோ வந்து 2மே வந்து மேட்ச் ஆகுது. நான் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் என்னோட சிக்னேச்சர். சிக்னேச்சர்ல தான் டவுட் வரலாம். சிக்னேச்சர்ல வந்து நான் என்ன பண்ணணும்? நான் வந்து ப்ளூ இங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து சிக்னேச்சர் போட்டு அத வந்து பிக் எடுத்து அனுப்பணுமா? இல்ல வந்து பிளாக் பென்ல வந்து எழுதணுமான்னு சொல்லியிருக்கும். இதுவுமே நம்ம நோட்டிஃபிகேஷன்ல வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, இங்க இருக்கு பாருங்களேன். செகண்ட் ஓகே. இந்த இடத்துல ஃபோட்டோகிராஃப் வந்து போட்டாச்சு. சிக்னேச்சர்ல வந்து இது கேபியும் குடுத்துருக்காங்க. என்னது 20 கேபிலருந்து 10 கேபி. அதாவது 10 டூ 20 இதுக்குள்ள நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி அந்த இங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுல இருக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் லைனு. ஒயிட் பேப்பர் வித் அ பிளாக் பென். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்கேன்டு காப்பி வந்து மோர் தென் 20 கேபி மேல இருக்கக்கூடாது. முன்னாடி சொன்ன மாரி சிக்னேச்சர் அப்படின்னாலே ஒன்லி வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான். சோ கேப்பிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சோ அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே. கீழ வந்து நான் கன்ஃபர்ம் குடுக்குறேன். சரியா? இப்போ கன்ஃபார்ம் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயாச்சு. இந்த பேஜ்ல என்ன கேட்குறாங்க, கேட்டகரி வந்து என்னது? பேசிக் டீடெயில்ஸ் வந்திருக்கு. என்னோட கேட்டகரி என்னது? ஓபிசினா ஓபிசி. ஓபிசி நான் வந்து கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் இதுல வந்து டிசேபிள் பெர்சனா இருக்கேனா இல்லையா? என்னோட பெஞ்ச்மார்க் பெர்சன்டேஜ் வந்து இவ்வளோ. ஸோ நான் வந்து டிசேபிள் பெர்சன் கிடையாது. இப்போ டிசேபிள் பெர்சன் யாருனா இருந்தீங்க, பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து யாருனா இருந்தீங்கன்னா, அதோட டீடெயில்ஸ் வந்து என்டையராவே நம்ம நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அத பார்த்து நீங்க வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வெறும் ஜெனரல் கேட்டகரிக்கு மட்டும் நான் பண்றேன். ஸோ இதுல வந்து எல்லா ஆப்ஷனும் நோ வந்திருக்கு. ஏன் நோ வந்திருக்குன்னா, நான் வந்து டிசேபிள் பெர்சன் கிடையாதுன்னு குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த பெர்சன் வந்து அந்த ஆர்டி ஆக்ட் கீழ வந்திருக்காங்களா? இல்ல கிடையாது. நோ குடுக்குறேன். அதுக்கப்புறம் நோ குடுக்குறேன். ரியாட்ஸ்ல வந்து என்னோட ஃபேமிலியா? இல்ல. ஓகே. எந்த ரிலிஜன் வந்து நான் பிலாங் பண்றேன். அந்த ரிலிஜன் நான் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் மைனாரிட்டியா, மெஜாரிட்டியா? நம்ப ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்து மெஜாரிட்டியா வந்து இருக்கு. ஸோ மெஜாரிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கறனால மைனாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆப்போசிட்டா ஆப்போசிட். ஓகே. நோனா நோ. எஸ்னா எஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனா? இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்க? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் மேன் ஆக்சிடென்ட் கில்டா? இல்ல. வேற என்ன இருக்கு? டிவோர்ஸ்டா? இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஆர்பி வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஓகே. நான் வந்து ஆர்ஆர்பி தான் இதுக்கு முன்னாடி அப்ளை ஆயிருக்கேன். நான் இப்ப வந்து பிஓக்கு வந்து அப்பயர் ஆகுறேன். இதுக்கு முன்னாடி பிஓ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 எக்ஸாம் நான் வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? பிஓ வந்து இதுக்கு முன்னாடி 2 எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஸோ பிஓவோட 10 அண்ட் 12. இப்ப நீங்க வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இது மட்டுமே நான் ஏன் 2 போட்டேன்னா, 2 எக்ஸாமும் நான் வந்து மெயின்ஸ் வந்து அப்பயர் ஆனேன். 2 எக்ஸாமும் மெயின்ஸ் வந்து அப்பயர் ஆனேன். ஸோ அதனால தான் நான் வந்து 2 போட்டு கடைசி 2 எக்ஸாமோட கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? 12 அண்ட் 11 2மே கிளிக் பண்ணிக்கிட்டேன். சரி. நான் வந்து இந்தியன் குடுத்துட்டாச்சு. தமிழ்நாடு
ஸோ தமிழ்நாடு என்னோட ரிலீஜன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு குடுத்தாச்சு. சென்டர் நான் எங்க போடுறேன்? சென்னை நான் போடுறேன். உங்களுக்கு எந்த சென்டர் வேணுமோ அந்த சென்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸும் நான் வந்து சென்னை குடுக்குறேன். சரி. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, ஐடி ப்ரூஃப் வந்து எக்ஸாம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, என்ன எடுத்துட்டு வர போற அப்படின்னு கேட்கறாங்க. நான் வந்து பான் கார்ட் குடுக்குறேன். பான் கார்ட் போட்டுட்டு என்னோட டீட்டெயில் மட்டும் நான் அதுல வந்து அப்லோட் பண்றேன். டீட்டெயில் என்னது? பான் கார்ட் நம்பர். ஸோ நான் பான் கார்ட் நம்பர் நான் போடுறேன். பான் கார்ட் நம்பரும் ஃபுல்லா வந்து கேப்பிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கும். கரெக்ட்டா? சரி. நான் வந்து கிளிக் பண்ணும்போது என்னோட பேப்பர் வந்து எப்படி அப்பேர் ஆகணுன்றத, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அத நான் குடுத்துக்கிறேன். ஏன் தமிழ்ல நான் குடுக்க மாட்றேன் அப்படின்னா வந்து, தமிழ் வந்து வார்த்தைகள் வந்து அதிகமா இருக்கும். நான் பேஜ் வந்து அதிகமா வந்து ஸ்க்ரால் பண்ற மாரி வச்சிருப்பாங்க. ஸோ, அதனால நான் என்ன பண்றேன்னா, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வச்சுக்கிறேன். ஓகேவா? அதே மாரி நம்ம போடுற மார்க் டெஸ்ட்ல கூட வந்து ஹிந்தி இங்கிலீஷ் தான் வைக்கிறாங்க. ஸோ, அதனால நான் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் இப்ப என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்றேன். டேட் ஆஃப் பர்த்ல நீங்க வந்து எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா வந்து, இன்டர்வியூ ப்ராசஸ் அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க இத நீங்க மாத்துறதுக்கு நோட்டரில போய் குடுத்து, நோட்டரி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி நெறைய வேலை இருக்கு. ஸோ, அதனால டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட ஆதார் கார்ட் நம்பர், பான் நம்பர் போடும்போது கொஞ்சம் அவேரா போடுங்க. கொஞ்சம் காஷியஸா போடுங்க. பான் கார்ட் நம்பர் நான் வந்து மேலேயே நான் என்டர் பண்ணேன். அகைன் அந்த பான் கார்ட் நம்பர் நான் வந்து என்டர் பண்றேன். போட்டாச்சு. ஆதார் கார்ட் நம்பர், பான் கார்ட் நம்பர் போட்டாச்சு. நான் ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். என்டையரா நான் வந்து இந்த பேஜ் வந்து பண்றதுனால, நானும் வந்து கான்ஷியஸா தான் பண்ணிட்டு இருக்கேன். ட்வின் பிரதர் இருக்காங்களான்னு கேட்கறாங்க. இல்ல. இருந்தா வேணா அவங்க மேலா, ஃபீமேலா கேட்கறாங்க. என்னோட மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் வந்து நான் வந்து கிளிக் பண்றேன். தென் என்னோட ஃபாதரோட நேம். ஃபாதர் நேம் வந்து நீங்க வந்து இனிஷியலோட சேர்த்து போடலாம். இல்ல இனிஷியல் கூட பின்னாடி போடலாம். இல்ல வெறும் நேம் கூட போடலாம். ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஃபாதர் நேம் போடும்போது கூட நீங்க வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அப்டின்னா என்ன மீனிங்னா, இப்போ உங்களுக்கு வந்து அந்த பேங்க்லருந்து ஒரு லெட்டர் வருது. ஏதோ ஒரு கொரியர் வருதுன்னா, இந்த அட்ரஸ் தான் வரணுமா? இந்த அட்ரஸ் காமிச்சா உங்களால வந்து ரிசீவ் பண்ண முடியுமா? அதான் வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ். ஓகேவா? இப்போ பெர்மனன்ட் அட்ரஸ்னா, அது வந்து என்னன்னா, என்னோட சொந்த ஊர் வந்து வேற எங்கேயோ இருக்கும். திருச்சி, நாமக்கல் அந்த மாரி இடத்துல இருக்கும். பட் நான் வந்து கரண்ட்டா ஒரு வேலைக்காக நான் சென்னையில தங்கியிருக்கேன்னா, எனக்கு வந்து மெயில் வந்து எதனா ரிசீவ் பண்ணணும், என்னோட கொரியர் எதனா வாங்கணும்னா, என்னோட கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் தானே குடுக்கணும். ஸோ, அதனால கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ல நான் இப்ப எங்க தங்கியிருக்கனோ, அந்த அட்ரஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. என்ன இருக்காங்கன்னா, சேம் ஆஸ் அட்ரஸ் வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் ஒண்ணா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட மீனிங் வந்து என்னன்னா, ஒருவேள எனக்கு வந்து நான் பெர்மனன்ட்டாவும் அங்க தான் தங்கியிருக்கேன். என்னோட மெயில்லாம் எனக்கு வந்து அங்கேயே ரிசீவ் ஆனா போதும். அப்படின்ற பெர்சன்ஸ்க்குலாம் இது வந்து போட்டுக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். ஓகே. என்னோட ஜிஎஸ்டி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ன்னு நான் குடுக்குறேன். ஏன்னா இப்ப தான் அங்க தங்கியிருக்கேன். ஓகே. வேலிடேட் குடுக்குறேன் டீட்டெயில்ஸு. பெர்மனன்ட் அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன இருக்குன்னா, ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அதிகமா குடுத்துருக்கேன். ஸ்பேஸ் நான் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அகைன் என்னோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வாட்டி நான் செக் பண்றேன். இப்போ வந்து வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லி. கரெக்ட்டா? சரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட். இப்ப சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்த அப்புறமா எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. என்ன கேட்குறாங்க? குவாலிஃபிகேஷன் வந்து என்னது? என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னது? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து வெறும் 1 டிகிரி தான் முடிச்சிருக்கேன். நான் வந்து 1 டிகிரி முடிச்சதுனால, அது மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் வந்து இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ். அப்படி இருந்தா வந்து என்னது? என்ன முடிச்சீங்க? ஓகே. நான் என்னோட கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் போடுறேன். அதர் தென் எனக்கு வந்து லாங்குவேஜ் வந்து என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா, லோக்கல் லாங்குவேஜ் வந்து நீங்க என்ன படிச்சீங்க? நான் வந்து தமிழ் தான் படிச்சேன். என்னோட லோக்கல் லாங்குவேஜ் நான் வந்து தமிழ் தான் படிச்சேன். நான் தமிழ் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கரண்ட்டா வொர்க் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, நான் கரண்ட்டா இப்போ நான் வொர்க் பண்ணல. பட் ஆனா ப்ரீவியஸா நான் வந்து வொர்க் பண்ணேன். ப்ரீவியஸா நான் ஒரு கம்பெனில வொர்க் பண்ணேன். அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிஇடி டெஸ்ட் வந்து வேணுமா? பிஇடினா ப்ரீ எக்ஸாம் ட்ரெய்னிங் தான் பிஇடி டெஸ்ட். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிலிம்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இல்ல எக்ஸாமோட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு ட்ரெய்னிங் வந்து குடுக்குறது. எதனா ஆக்ஷன் எதனா எடுத்திருக்காங்களான்னு கேட்கறாங்க. இல்ல நான் குடுக்குறேன். தென் எனக்கு வந்து என்ன லாங்குவேஜ் தெரியும்? அப்படின்ற லாங்குவேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் இங்கிலீஷ், தமிழ் எழுதுற மாரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கிளிக் பண்ற மாரி இருக்கு. ஸோ நான் வந்து தமிழ் டைப் பண்ணி, தமிழ் ரீடு, ரைட்டு
அண்ட் ஸ்பீக் போட்டுக்கிறேன். இங்கிலீஷ் மேண்டேட்டரி நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதுவும் போட்டாச்சு. அகைன் வேலிடேட் கொடுக்குறேன். இந்த வாட்டி வேலிடேட் கொடுக்கும்போது எனக்கு வந்து எந்த ஒரு எரரும் இல்லை. அப்படி எரர் இல்லை அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் தான் அக்செப்ட் பண்ணல. பட் நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக போட்டிங்களா இல்லையா நம்ம வந்து ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சேவ் நெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னே ஒன் தான் இருக்கு. என்ன இருக்கு நம்மளுக்கு? வெறும் தமிழ்நாடு கிராம பேங்க் மட்டும் தான் இருக்கு. சரி, நான் கிளிக் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சேவ் அண்ட் சப்மிட். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நான் ஒரு வாட்டி என்டையரா செக் பண்ணிக்கிறேன். என்னோட டேட் ஆஃப் பர்த்லாம் சொன்னேன்ல, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே செக் பண்ணிக்கிறேன். ஓகே, செக் பண்ணியாச்சு. ஓகே, அக்ரி கொடுத்துட்டு செகண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, ஐ கன்ஃபார்ம் தட் மை நேம் இஸ் ஃபில் பை மீ இந்த அப்ளிகேஷன் எக்ஸாக்ட்லி மேட்ச்ட் ஐடி ப்ரூஃப். ஓகே, நான் செகண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். தேர்ட் நான் கிளிக் பண்ண மாட்டேன். ஏன் தேர்ட் கிளிக் பண்ண மாட்டேன்னா, என்னோட சேஞ்சஸ் வந்து எதனா இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது அந்த டைமில் நான் வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் தேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து டீட்டெயில் எல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் மட்டும் கொடுத்து நான் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே என்னோட தம்ப் பிரிண்ட் கேட்குது. இப்போ தம்ப் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலும் எப்படி நம்ம வந்து அப்லோட் பண்ண டீட்டெயிலும் நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தம்ப் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ள தான் இருக்கணும். அதே மாதிரி தம்ப் வந்து நான் வந்து பிளாக்ல வைக்கணுமா ப்ளூ கலர் வைக்கணுமா அப்படின்னு கேட்டா ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க் ஆர் ப்ளூ இங்க் நீங்க எது வேணா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் நான் வந்து எங்க ரெடியூஸ் பண்றது? என்னோட சைஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். எங்க ரெடியூஸ் பண்றதுன்னா நீங்க வந்து ஆன்லைன்லயே நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஃபைல் ரெடியூசர் அப்படின்னு போட்டீங்கன்னா எவ்வளவு கேபில வேணும்னு வந்து ஒரு சில வெப்சைட் வரும். அதை பார்த்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஹேண்ட் டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஹேண்ட் டிக்ளரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது எந்த ஃபார்மட்ல வந்து எழுதணும்ன்றதும் நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கேபில இருக்கணும்? 50 to 100 கேபி இருக்கணும். ஓகே, இது வந்து எப்படி இருக்கணும்? ப்ளூ பென்ல எழுதணுமா பிளாக் பென்ல எழுதணுமான்னு கேட்டா இது வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் பென்ல தான் எழுதணும். ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் பென்ல தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பிளாக் பென்ல எழுதணும். அதே மாதிரி வந்து ஹேண்ட் டிக்ளரேஷன் பிளாக் பென்ல எழுதணும். ஆனா தம்பு மட்டும் நீங்க வந்து பிளாக்லயும் வச்சுக்கலாம், ப்ளூலயும் வச்சுக்கலாம். ஓகேவா? ரெடி. அதே மாதிரி நீங்க எழுதுறது வந்து கேபிட்டல் லெட்டர் வந்து யூஸ் பண்ணலாமா கேட்டா கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஸ்மால் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எழுதுறது நீங்க தான் எழுதணும். வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதோட டிக்ளரேஷன் வந்து எந்த ஃபார்மட்ல எழுதணும்னா அந்த ஃபார்மட்டும் நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 56 பேஜ் நம்பர் 56ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து பேமெண்ட் பண்ண போறேன். உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா என்டையர் அப்ளிகேஷன் என் கையில வர வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ பேமெண்ட்டும் வந்தாச்சு. சரி, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா கியூஆர் ஸ்கேன் கொடுத்துக்கிறேன். கியூஆர் ஸ்கேன் கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து மேக் பண்ண போறேன். கியூஆர் ஸ்கேன் கொடுத்து நான் வந்து பேமெண்ட் வந்து மேக் பண்ண போறேன். ஓகே, நான் வந்து கியூஆர் ஸ்கேன் கொடுத்து பேமெண்ட் பண்றதுனால என்னோட கூகுள் பேல வந்து அதை ஸ்கேன் பண்ணி என்னோட அமௌண்ட் நார்மல் நம்ம பெட்ரோல் பங்க்லலாம் பண்ணுவோம்ல, பெட்ரோல் பங்க் குரோசரி ஷாப்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் பண்ண உடனே என்னோட பேமெண்ட் வந்து மேக் ஆயிடுச்சு. என்னோட கடைசி பேஜ் அதாவது டிரெக்ட் கேண்டிடேட் என்னோட டோக்கன் அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அது. இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்டையரா பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டும்? ஒன்லி ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் பண்ணணும். அப்ளை பண்ண தெரியாதவங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்க. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து என்டையரா வந்து கிளியர் பண்றேன். சரியா? அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.